ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேத புத்தகம் மனிதருக்கு நம்பிக்கை ஊட்டும் புத்தகம். இயேசுவின் பிறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. மனிதனுக்கு நம்பிக்கை என்பது அவனுக்கு அவசியமான ஒன்று. வாழ்வியல் ஓட்டமே நம்பிக்கையில்தான் ஓடுகிறது என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வார்கள். மனித வாழ்வில் நம்பிக்கை என்பது கடவுள் பெயரில் நாம் வைப்போமானால் அதனுடைய விளைவுகள் மிக சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. அநேக நேரங்களில் மனிதர் மீது நம்பிக்கையை நாம் வைத்துவிட்டு சோர்ந்து போகிறோம். அவர்கள் நாம் நம்பும் நம்பிக்கை அளவுக்கு அவர்கள் இல்லாமல் போவது நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது. நம்பிக்கை என்பது சிதையவும் செய்கிறது, நம்பிக்கை என்பது வளரவும் செய்கிறது. இப்படிப்பட்ட உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த போது நடந்த சம்பவங்களை நாம் உற்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 3 பெரிய நன்மைகளை, 3 பெரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் தருகிறார். முதல்ல நம்பிக்கை தருகிறார், 2வது வாழ்வு தருகிறார், 3வது புதிய உறவை தருகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி நம்பிக்கை தருகிறார்? உலகம் முழுவதும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரித்திரம் உருண்டோடி கொண்டிருந்தது. சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்து மனிதனுடைய பாவங்களையெல்லாம் நீக்குவதற்காக சிலுவை சுமந்து உயிரோடு அவர் எழும்ப வேண்டும் என்பது கடவுளுடைய மாபெரும் திட்டம். இதை அவர் தீர்க்கதரிசிகள் வாயிலாக சரித்திரத்தில் பல இடங்களில் சொல்லுகிறார். ஏசாயா சொல்லி இருக்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அவர் கூறுகிறார். அதே போல ஒவ்வொரு தீர்க்கர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி முன்னறிவித்தபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். உலக சரித்திரத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அந்த முக்கிய நிகழ்வுகளில் தலையாய ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்ததை வேதம் குறித்து வைத்திருக்கிறது. அதை தீர்க்கர் இப்படி ஆரம்பிக்கிறார்கள். மீகா என்ற தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. தேவன் மனிதனாக பிறந்தார் என்பது சத்திய வேதம் மனிதருக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். எத்தனையோ முக்கியமான காரியங்கள் நாம் கேட்கிறோம். ஆனால் கடவுள் மனிதனாக, மனிதனை சந்திப்பதற்காக இவ்வுலகில் பிறந்தார் என்கிற செய்தி உண்மையிலேயே ஒரு பெரிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு மிக சிறிய ஊராகிய பெத்லகேம் என்ற ஊர். உலக அமைப்பிலே நாம் அதை கூர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் உலகின் மையப்பகுதியாக அது பெத்லகேம் வருகிறது. உலகின் புதிய நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய அத்தாட்சி. மனிதர் வாழ்கின்ற இந்த நாட்களிலே இயேசுவின் பிறப்பு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு இன்று எனக்கு என்ன செய்துவிடப் போகிறது? இதுதான் நாம் அநேக நேரங்களிலே நமக்குள் எழுப்புகிற கேள்வி. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா, அவருக்குள் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். எதை அவர் தேடலாக வைத்திருப்பார் என்று சொன்னால், தனக்கு இல்லாததை அவர் தேடலாக வைத்திருப்பார். எனக்கு எது இல்லையோ அதை நான் தேடும் உணர்வு எனக்குள்ளாகவே இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். அப்படி மனிதர்கள் தேடுகிற ஒன்று நம்பிக்கை இல்லாத நிலையில் நம்பிக்கை. உலக சரித்திரத்திலும் சரி, இந்த உலகில் வாழும் மக்கள் மத்தியிலும் சரி, யாரை நம்புவது என்ற கேள்விக்கு வேத புத்தகம் ஒரு நல்ல பதிலை தருகிறது. அந்த பதில் பிறந்த இடம் மேய்ப்பர்கள் ஒரு இரவினிலே
தங்களுடைய மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் லூக்கா எழுதின 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின்படி அவர்கள் இரவு இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானத்திலிருந்து ஒரு தேவதூதனுடைய சத்தம் அவர்களுக்கு மொழியாக சொற்களாக வெளிவருகிறது. அதை நம்ம லூக்கா 2:11 வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தியை முதலில் கேட்டவர்கள் மேய்ப்பர்கள், சொன்னது தேவதூதர்கள். தேவதூதர்கள் கடவுளுடைய பிறப்பை யாருக்கு போய் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், எளிய மனிதர்களாகிய மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான செய்தியை யாருக்காவது சொல்லணுன்னா யாருக்கு சொல்லுவோம்? நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அல்லது சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், சமுதாயத்தில் வசதி மிக்கவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு போய் முதல்ல சொல்கிறதுக்கு விரும்புவோம். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை பாருங்கள், எளிய மனிதர்களை நோக்கி கடவுளுடைய செய்தி வருகிறது. இந்த மேய்ப்பர்களை குறித்து அந்த ஊரில் உள்ள ஒரு பொதுவான சில விஷயங்கள் என்னென்னா, அவர்கள் ரொம்ப படிக்காதவர்கள், எளிய மக்கள், அவர்கள் தங்களுடைய வேலையை கவனமாக செய்கிறவர்கள். அவர்களுக்கு கொடுத்திருக்கும் பணி என்னன்னா, ஆடுகளை மேய்த்து அதில் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு, அது மிருகங்கள் கொண்டு போய் விடாதபடிக்கு, அதற்கு எதுவும் ஆபத்து வராதபடிக்கு பத்திரமாக வளர்த்து பெரும்பாலும் ஆலயத்திலே கொண்டு வந்து விடுவார்கள். அப்போ அந்த மேய்ப்பர்கள் என்பவர்கள் ஆடுகளை ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அந்த செய்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஏன் சொன்னால், அந்த செய்தியில் உள்ள சில வார்த்தைகள், கிறிஸ்து என்கிற வார்த்தை, அது மேசியாவை குறிக்கிற வார்த்தை. மேசியா பிறப்பார் என்று ஜனங்கள் ஏங்கி கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த எளிய மேய்ப்பர்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது? மேசியா ஒருவர் பிறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அதை அவர்கள் உணர்ந்தவர்களாக அந்த செய்தியை கேட்கிறார்கள். ஆனால் வானத்திலிருந்து தேவதூதன் சொன்ன செய்தி என்பதால் அவர்களுக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது. அதனால் இந்த தேவதூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். அப்போ அவங்க என்ன உணர்ந்தாங்கன்னா, எல்லா ஜனத்துக்குமான செய்தியை முத கடவுள் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்று அநேக நேரங்களில் கடவுள் நம்முடைய கரங்களில் பல பொறுப்புகளை தருகிறார். ஆனால் இந்த எளிய மேய்ப்பர்களுக்கு அன்று இருந்த பொறுப்பு, அன்று கடவுள் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்னன்னா, ஒரு முக்கியமான செய்தியை அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கடவுள் பார்க்கிறார். இந்த மேய்ப்பர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த செய்தியினுடைய சாராம்சம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஆனால் தாவீதின் ஊருக்கு நம்ம போய் பார்க்கணுன்னா நேராகும், நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம், தள்ளி போட்டிருக்கலாம், அல்லது வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, அந்த செய்தியில் உள்ள நம்பிக்கையை அவர்கள் கவனித்தார்கள். உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத நம்பிக்கை பிறக்கிறது. கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், அவரை போய் நான் பார்க்காமல் இருக்கலாமா? இந்த செய்தியை கேட்ட பிறகு நான் பார்க்காமல் இருப்பது சரியா என்கிற உணர்வு கூட அவர்களுக்கு வந்திருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலில் அந்த செய்தியை நம்புகிறார்கள். இரண்டாவது, உடனே புறப்பட்டு போகிறார்கள். தள்ளி போடவில்லை. நாளை மறுநாள் இந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அப்புறம் இயேசுவை போய் பார்ப்போம், அதெல்லாம் அவங்க நினைக்கல. உடனே அவர்கள் கிளம்பி போனாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க அப்படி கிளம்பி போனனால அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நமக்கும் கூட இந்த செய்தி, ஏன்னா அந்த மேய்ப்பர்கள் ஒரு நல்ல காரியம் கடைசியில் செய்கிறாங்க. அவர்கள் போய் பார்த்து, பாலனை பார்த்து விட்டு, இயேசுவை பார்த்து விட்டு, அவங்க ஊருக்கெல்லாம் போய் இந்த செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இரவு நாங்கள் மந்தை காத்து கொண்டிருந்தோம், ஒரு தேவதூதனுடைய செய்தி இப்படி சொன்னது, நாங்கள் உடனே கிளம்பி போய் பார்த்தோம், அந்த இயேசு கிறிஸ்து இப்படி மரியாளுடைய கைகளிலே அவர் அழகாக அவர் என்ன செய்திருந்தார், குழந்தையாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஒருவேளை
அந்த செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மற்றவங்களுக்கு இந்த செய்தி கிடச்சிருக்கும்னா அந்த செய்தி உண்மையாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குமா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் எளிய மக்கள் மட்டும் எப்போவுமே என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த பிறகு செஞ்சுக்கலாம் வேண்டா வெறுப்பாக செய்கிறதெல்லாம் மற்ற வசதி படைத்தவர்களுடைய ஒரு பழக்கமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இவர்களுடைய எளிய மனிதர்களுடைய இவர்களுடைய பழக்கம் என்னவாக இருக்குன்னா, தள்ளி போடாமல் அவர்கள் உடனே சென்று பார்த்தனர். ஒன்று, இந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி என்பது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. உங்களுக்காக பிறந்திருக்கிறார். வேத புத்தகம் 2 வார்த்தை பயன்படுத்துகிறது. நமக்காக பிறந்திருக்கிறார் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லாருக்குமான ஒரு புதிய நம்பிக்கைக்காக. அதனால தான் அந்த செய்தியை சொல்லும்போது தேவதூதர்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தி. இரண்டாவது, இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் தந்த பரிசு என்று சொல்லலாம். கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன செஞ்சிடறாரு? தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் இந்த உலகிற்கு பரிசாக கொடுத்து விடுகிறார். ஏன் இந்த பரிசுங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுகிறார் என்கிற வார்த்தையும் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், பரிசு என்பது எல்லாருக்குமாக அவர் பிறந்தார் என்பது, கொடுத்தார் என்பது சிலுவையிலே அவர் உயிரை கொடுக்க தன்னுடைய குமாரனையே கொடுத்து விட்டார். ஏன் அப்படி கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் சுமந்து கொண்டிருக்கும் பாவ சுமை நீங்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து அதை சுமக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து செய்வதற்காகத்தான் இந்த உலகில் இயேசுவை பிறக்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பரிசுத்தமானது. சாதாரணமாக கணவன் மனைவிக்கு பிறக்கும் பிள்ளையை போல் அவர் பிறக்காமல் உன்னதத்தில் உள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே பிறக்கிறார் என்று சொல்லி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு கிஃப்ட், பரிசு. இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வாழ்வு பிறப்பதற்கு இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை சிலுவையிலே செய்வதற்காக. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய நன்மை ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமானால் ஒன்று அவனே உழைச்சி செய்யணும், அல்லது மற்றவங்க உழைச்சி அவன் கையில் கொடுக்கணும். இந்த 2 தான் நடக்கணும். அதில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நிறைய அற்புதங்கள் நிறைந்தது. அவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருந்தார். பார்வை இழந்த மனிதருக்கு பார்வை தந்திருக்கிறார். நடக்க முடியாத மனிதனுக்கு நடக்கும்படி செய்திருக்கிறார். ஏன் மரித்து போன ஒரு மனிதனை கூட, லாசர் என்கிற பெயருடைய மனிதனை கூட 4 நாள் ஆன பிறகு உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்த அவர் மக்கள் கொண்டாடும் நிலையில் தான் அவரை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த உலகத்தில் பிறந்ததே சிலுவைக்கு போகிறதுக்கு தான், இந்த உலகத்தில் பிறந்ததே சிலுவையில் மரிப்பதற்காகத்தான், அதுவும் பாவங்களுக்காக மரிப்பதற்கு தான். அப்போ சிலுவையிலே அவர் பாவத்திற்காக மரித்த போது இயேசு கிறிஸ்துவே பரிசு. அந்த இயேசு கிறிஸ்து மரித்து என்ன தர்றாருன்னா, ரட்சிப்பு என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் இலவசமாக தருகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த ஞான சாஸ்திரிகள் ஒரு கேள்வி கேட்பார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர்கள் பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் இவைகள் எல்லாற்றையும் கொண்டு வந்து அதை படைத்து அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் அவரை ராஜாவாக பார்த்தது. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசு என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை ஒரு பரிசாக தர வந்தவர் என்றும் சொன்னேன். அவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை அந்த ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவரை நீங்களும் நானும் ராஜாவாக பார்க்க வேண்டும். இன்று வரை நாம் அநேக நேரங்களிலே அவரை குழந்தையாக பார்த்துவிட்டு அப்படியே நிறுத்தி விடுகிறோம்.
கிறிஸ்துமஸ் காலங்களில் குழந்தையாக பிறந்ததை பற்றி தியானிப்பது நல்லது. கிறிஸ்துவாக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்தில் பிறந்து அவர் வளர்ந்து சிலுவைக்கு சென்று உயிரோடு எழுந்தார் என்பது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது. எப்போதுமே இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள் புது வாழ்வை தர நினைக்கிறவர். வேத புத்தகம் அதை பல வார்த்தைகளில் சொல்லுகிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது, புது வாழ்வு என்று சொல்லுகிறது, மறுபிறப்பு என்று சொல்லுகிறது. எந்த வார்த்தையில் அழைத்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஒரு புதிய வாழ்வு. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள், பிரச்சனைகள், பாவத்தை மேற்கொள்ள முடியாத நிலை, அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சோகம், வேதனை எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய மாறுதல் வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டு மாற்றப்பட வேண்டும். ராஜாவாக அதை செய்ய விரும்புகிறார். அவர்கள் பார்த்த பார்வையினுடைய பொருள் அதுதான். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்தார்கள். நம்முடைய உள்ளங்களில் அவர் ஆட்சி செய்ய விரும்புகிறார். நம்முடைய உள்ளங்களில் கடவுள் மனசாட்சி என்று ஒன்று வைத்திருக்கிறார். அங்கே சுயம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம இஷ்டப்படி தான் எல்லாம் செய்கிறோம், நம்ம இஷ்டப்படி தான் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக என்னுடைய உள்ளத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார். அதற்காக தான் அவர் பிறந்தார். அந்த ராஜாவாக பிரவேசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய அசுத்தங்களையெல்லாம் அவர் தூக்கி வெளியே எறிவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் அவர் தூக்கி எறிவார். இத்தனையும் அவர் செய்து என்னை சுத்தமாக்கி என்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே அவர் நடத்துவார். இதுதான் புதிய வாழ்வு. இந்த புதிய வாழ்வை இயேசு கிறிஸ்து தருகிறார். மூன்றாவதாக, இயேசுவே நற்செய்தி. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி 2 காரியங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் பரிசளிக்கவே இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார். ஒன்று, அவரே தன்னை பரிசாக கொடுக்கிறார். மற்றொன்று, சிலுவையிலே ஒரு ரட்சிப்பை பரிசாக கொடுக்கிறார். மூன்றாவது, நம்முடைய உள்ளங்களில் அவர் தங்கி அவர் வாசம் செய்து, அதாவது என் கூடவே இருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு பயணிப்பதை இயேசு விரும்புகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சொல்லுகிறது. அதை இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். இயேசு தான் நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தி என்பதை எப்படி நாம் பார்க்கிறோம்? ஒரு நல்ல செய்தி என்று மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவே நற்செய்தி. இந்த இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம நினைக்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட மக்களாக கூடி கொண்டாடுகிற ஒரு பண்டிகை, இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அவர்களுக்காக இயேசு பிறந்தார் என்று கூட நீங்கள் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் பிறந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா இது அத்தனையும் அவர் மனுஷனை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்காக தான் செய்கிறாரு. அப்போ நம்ம கேட்கலாம், நம்ம கீழே விழுந்திருக்கிறோமா? ஆம், வேத புத்தகம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் ரோமர் 3:23 வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்களாகி தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. அதே போல் லூக்கா 19:10 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து அந்த சகையனுடைய வீட்டோரமாய் நின்று என்ன சொல்வார்ன்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனுஷகுமாரன் மனிதன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லி அவர் அங்கே முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சகையை சந்திக்கிற பகுதியை நீங்களும் நானும் அடிக்கடி வாசித்திருப்போம். லூக்கா 19வது அதிகாரத்தில் அது இருக்குது. தள்ளி நின்று ஒரு மனுஷன் வேடிக்கை பார்க்க விரும்பினான், இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை இறங்க சொல்லி அவன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன ஒரு அழைப்பை கொடுக்கிறது தெரியுமா? இயேசுவாகிய நானே நற்செய்தி. இந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது? நான் இயேசுவாகிய நான் உன் வீட்டுக்குள் உன் வாழ்க்கைக்குள் வர விரும்புகிறேன். இதை நீ உணர்ந்து இயேசுவை நம்பி அருகிலே வந்து இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், என்னுடைய உள்ளத்திலும் வர வேண்டும், என்னுடைய இல்லத்திலும் அவர் வர வேண்டும், அவர் ராஜாவாக என்னை ஆட்சி செய்ய நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தை
எந்த நிமிடம் நான் திறந்து கொடுக்கிறேனோ அந்த நிமிடம் இந்த உலகில் பிறந்த இயேசு கிறிஸ்து, இந்த உலகில் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய உள்ளத்திற்குள் அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்மஸ் என்கிற இந்த முக்கியமான நிகழ்வு என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனோடும் வந்து வாழ விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் மாற்ற விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய அசுத்தமான பகுதிகளெல்லாம் தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினாலே துடைத்தெடுத்து அவனை புதிய மனிதனாக்கி அவனை உருவாக்கி இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக அவனை மாற்ற விரும்புகிறார். இன்று கூட நல்ல மனிதனாக வாழ விரும்பி எத்தனையோ போராட்டமான நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம நல்லவனாக மாறணும்னு முயற்சிப்போம். அநேக நேரங்களில் தோற்று போவோம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து வாழ மனிதனுக்கு முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியினால் தான் ஒரு மனிதன் பாவத்தை விட முடியும், பாவத்தை வெறுக்க முடியும், பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? புது நம்பிக்கை, புது வாழ்வு, புதிய உறவு. இயேசு கிறிஸ்துவே நற்செய்தி என்கிற அந்த உறவை ஆண்டவர் நமக்குள் ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த நற்செய்தி என்னுடைய உள்ளத்திற்குள் போக வேண்டுமானால், என்னுடைய உள்ளத்தில் வந்து அது பெரிய ஒளியை தர வேண்டுமானால், நற்செய்தியை நானும் நீங்களும் நம்பணும். இயேசுவே நற்செய்தி அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். என்ற உள்ளத்தை திறந்து கொடுக்கணும். திறந்து கொடுக்கும்போது பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, ஆண்டவரே, கிறிஸ்மஸ் தினம் என்பது ஆண்டவரே மகிழ்வான ஒரு தினம். கிறிஸ்மஸ் என்பது மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு தினம், ஒரு நிகழ்வு. உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தில் வருவீரானால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திலே நீர் வருவீரானால், நாங்கள் காண்கிற இந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் எங்களுடைய உள்ளத்திலே வரும் ஆண்டவரே. நாங்கள் காண்கின்ற சமாதானம் பெரிய அளவிலே எங்களுக்குள்ளாக வரும் ஆண்டவரே. இயேசுவாகி நீர் வரும்போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தருகிறீர் ஆண்டவரே. இன்று உலகம் இழந்து தவிப்பது சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. ஆனால் இயேசுவாகிய நீர் சொல்லுகிறீர், நான் உன் உள்ளத்திற்குள் வருவேனானால் நீ தேடுகிற நிம்மதியை, நீ தேடுகிற சந்தோஷத்தை, நீ தேடுகிற சமாதானத்தை நான் உனக்கு தரும்படியாகத்தான் வந்தேன். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கூறி அழைக்கிறார். நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளத்தில் வாரும் என்று கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறோம். புதிய நம்பிக்கையை இன்று ஆரம்பிக்கிறோம். புதிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தரும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவே நீரே எங்களுக்கு நற்செய்தி என்பதை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.